ஹாய் ரோக்லே வாங்க. சென்னை போயிட்டு வந்த விலாகு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகப்போகுது. அப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. வாங்க. 22 நிமிஷம் 23 நிமிஷம் வீடியோ. ஃபஸ்ட்டு சென்னை இந்த தடவை ஃப்ளைட்டில் போனோம். டொமஸ்டிக் ஃப்ளைட் வந்து இது என்னோடய செகண்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு. அப்பா ஒரு தடவை ஸ்ரீநகர்லேருந்து ஜம்மு கூப்பிட்டு போனார் எங்கள் அப்பா. அப்புறம் ஆனந்தி கூப்பிட்டு போயிருக்காரு. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டும் ஒரு தடவை மலேசியா போயிட்டு வந்திருக்கேன். சைக்கிள் தான் பெஸ்ட்டு ராகுலே. ஐயோ, இந்த போர்டிங் பாஸ் வாங்கி வெயிட் பண்ணி ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு, அப்புறம் அட்வான்ஸாக போகிறது, இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் உள்ளே உட்காந்தா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த உள்ளே உட்கார்றது, வெளியே வந்து லக்கேஜ் எடுக்கிறது, அதுவும் சென்னை மாதிரி இருக்கிற பெரிய சிட்டியில் நம்மளோட டெஸ்டினேஷன் எங்கேயோ அங்கே போகிறது, போய் சேர்ந்து கால் டாக்ஸி ரீச் ஆகிறதுக்கே அவ்வளோ டைம் எடுக்குது. டைம் கன்சியூம் ஆகிறது தான் கடுப்பாகும் ஃப்ளைட் ஜேர்னியில். முதல்ல போய் போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு ஒரு பஸ்ஸு மாதிரி வருது. அதில் நம்மளை கொண்டு போய் எந்த இடத்துல நம்மளோட ஃப்ளைட் நிற்கிதோ அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. எங்களுக்கு 40 மினிட்ஸ். நாங்கள் வந்து 2 hours 3 hours முன்னாடி போயிட்டோன்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்டு டைமுக்கு. அப்புறம் அங்கே டின்னரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த பஸ்ஸில் ஏறி ஒரு கரெக்டாக 15-20 மினிட்ஸ் இருக்கும்போது தான் இந்த பஸ் வருது. 10 o'clock எங்களுக்கு ஃப்ளைட்டு. 9:30 9:45 தான் வந்துச்சு ஆக்சுவலி, 1/4 மணி நேரம் முன்னாடி. அப்புறம் கரெக்டாக ஃப்ளைட், இண்டிகோ ஃப்ளைட் அங்கே கூப்பிட்டு போயிடுது. இந்த நிமிஷத்துலேருந்து நல்லாயிருக்கும். இந்த போர்டிங் பாஸ் வாங்கி கச்ச கச்ச கச்சன்னு கூட்டத்தில் உட்காந்து ஃப்ளைட் ஏற அப்புறம் ஜாலியாக இருக்கும். இண்டிகோ ஃப்ளைட் பக்கத்தில் போய் வண்டியை நிறுத்திட்டு அப்புறம் நாங்கள்லாம் இறங்கி ஃப்ளைட்டை பார்த்துட்டு வீடியோ எடுத்து தாக்கிட்டு 2 சைட்லேருந்தும் ஏறிக்கலாம். 2 சைட்லேயுமே கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் பேக் சைடில் வந்து ஏறலாம். என்னோட டிக்கெட் வந்து கடைசியில் தான் ஏதோ நம்ம காமிச்சிட்டு அப்படின்ட்டு நல்ல வேலை பேக்கில் வந்து ஏறினேன். டொமஸ்டிக் ஃப்ளைட்டோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குது. 7:30க்கு நடுவில் லைஃப் ஓடுது. இது சில பல நல்ல விஷயம் லைஃப்பில் நடக்கிறது அப்படின்னு சந்தோஷமாக ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸ் டோர் வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு என்னடா பனிமூட்டமாக இருக்குது அப்படின்னு போனோன்னே 30 அப்புறம் சீட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக உட்காந்துட்டோம். பார்த்தா கடைசியில் தான் இருந்திருக்கு எங்களோட சீட்டு. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்புறம் பின்னாடி வந்தேன். ஒரு வழியாக உட்காந்துட்டோம் ராகுலே. ஃப்ளைட் டேக் ஆஃப், லேண்டிங் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். போடுற 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஃப்ளைட்டில் உட்காந்தோன்னே அப்புறம் உங்களோட சேஃப்டிக்கு அப்புறம் மொபைல் எல்லாம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. நான் ஏரோப்ளேன் மோடில் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகிற டைமில் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். பொழுதுனிக்கு வீடியோ எடுக்கலை. ஆக்சுவலி 10க்கு உட்காந்து 11:15 தான் சென்னை ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருந்துச்சு டிக்கெட்டில். டைம் வந்து 1 hour 15 minutes. ஆனால் 45 minutesலேயே போயிடுச்சு ரோக்லே. இது வந்து கோயம்புத்தூர். எங்கே கோயம்புத்தூருங்கோ? கோயம்புத்தூர் எப்படி இருக்குது பாருங்கோ. ஆனந்தி உட்காந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். உங்களுக்கு சேஃப்டி மெசேஜ் சொல்லிகிட்டு இருக்காங்க, அதை கேட்காம நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார்.
அழகாக இருக்கா கோயம்புத்தூர்? அப்புறம் இது வந்து ஒரு அளவுக்கு மேலே ஒரு ஹைட் ரீச் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அப்புறம் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் இது வந்து சென்னை ரீச் ஆகும்போது திருப்பி மொபைல் ஆன் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. இது மெரினா பீச்சுன்னு நினைக்கிறேன் உறவுகளே. ரொம்ப நேரம் அந்த மேலேயே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. மெரினா பீச்சு தான். அழகாக இருக்கா சிங்கார சென்னை. ஒரு வழியாக சென்னை லேண்ட் ஆகிட்டோம். ஃபார்ட்டி 45 மினிட்ஸ் தான் ஜேர்னி. அவங்க கொடுத்துருக்க டைம் 1 hour 15 minutes. ஆனால் 45 மினிட்ஸ்லேயே இறங்கியாச்சு. சென்னை ஏர்போர்ட் வந்துட்டோம் உறவுகளே. ஆனந்த்ஜி ஃபஸ்ட் இறங்கினார், அப்புறம் நான் இறங்கினேன். ஏர் ஹோஸ்டஸ் தேங்க்யூ சொன்னாங்க, நானும் தேங்க்யூ சொல்லிவிட்டு இறங்கியாச்சு. ஊருக்கு போயிட்டு வந்து தொண்டை ஒரு வழி ஆகிடுச்சு ரோகில். கொஞ்சம் ஆல்ரெடி வாய்ஸ் ஓவர் கொடுத்து வச்சுருந்தேன். இது சென்னை ஏர்போர்ட்டில் சூப்பராக இந்த மாதிரி சைட்லலாம் ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க, மியூசியம் மாதிரி. அப்புறம் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டோம். இது வந்து அடுத்த நாள் வந்து நாசிலீமா சாத்தே எல்லாம் சாப்பிட்றதுக்கு வேண்டி அந்த கடை பேர் என்ன இருங்க, ஃபார் ஈஸ்ட் நுங்கம்பாக்கம் ஃபார் ஈஸ்ட்டு கடை. அங்கே போயிட்டோம். நுங்கம்பாக்கத்துக்கு போய் தான் ஹோட்டல் ரூம் ஸ்டே பண்ணோம் நைட்டு. ஃபார் ஈஸ்ட்டு கடை பேர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே வந்து இவங்க மலேசியன் குவிசின் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நாசிலிமா சாத்தே, அப்புறம் ஜூஸஸ் வந்து நிறையா அவர் என்னென்னமோ பேர் சொல்லுவார், அது சூப்பராக இருக்கும். ஜெல்லி போட்டிருப்பாங்க. கோகனட் மில்க் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணி ஜூஸு எல்லாத்துலேயுமே கோகனட் மில்க் இருக்கும். அப்புறம் இது வந்து ப்ளூபெர்ரி, இது ஏதோ ஜூஸு. இதுதான் கடை பேர் வரவங்களே, ஃபார் ஈஸ்ட். அன்லிமிட்டெட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இது வந்து ஃபைனலாக ஒரு டெசர்ட்டு கோகனட் மில்கில் பண்ணது. செஸ்னட்டு போட்டு வச்சுருப்பாங்க உள்ள. செஸ்னட் வந்து எல்லாத்துக்குமே நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதாம்மா. இதுதான் ரூம் வரவங்களே. நுங்கம்பாக்கத்தில் நாங்கள் ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் சாயந்தரம் அந்த மாதிரி தான் கிளம்புனோம். ரெஸ்ட் எடுத்தோம் அடுத்த நாள். சூப்பராக இருக்கா? 2000 rupees. இந்த ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் கிராண்ட் பேலஸ் இன் ஸ்டெர்லின் ரோடா என்னமோ எழுதி இருந்துச்சு. அதில் நல்லா இருந்துச்சு ரோக்லே. 2000 rupeesக்கு worth தான். ஏசி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னோன்னே ஒருத்தர் வந்து சரி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் அடுத்த நாள் வந்து தாம்பரம் போயிட்டோம். தாம்பரத்தில் போய் ஹோட்டல் ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே லக்கேஜெல்லாம் வச்சுட்டு நுங்கம்பாக்கம் முடிஞ்சு தாம்பரம், அங்கே வந்து வண்டலூர் ஜூ போகலான்ட்டு போனோம். அப்புறம் சுபாமா வரேன்னாங்க. சுபா வந்து என்னோடய லைவில் ஃப்ரெண்டான ஒரு சிஸ்டர். அவங்க பாப்பாவை கூப்பிட்டு வந்திருந்தாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்களும் என்னை மாதிரி பியூட்டிஷியனும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அவங்களும் வீட்டுக்கு மேலே கடை போட்டு வச்சுருக்காங்க. வந்தாங்க, கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பராக கம்மல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்து பேசிட்டு 1 மணி நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 12:45 தான் நாங்கள் வண்டலூர் ஜூவில் டிக்கெட் வாங்கிட்டு போனோம். யாரும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகாதீங்க வரவங்களே. வண்டலூர் ஜூவில் வந்து பாலித்தீன் அலௌட் இல்லை. இல்லைனா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் எடுத்துகிட்டு போயிருங்க. பிளாஸ்டிக் கவர் அலௌட் இல்லை. கவரில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த கவரு, கேக்கு, பிஸ்கட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எல்லா கவரையும் பிச்சு அங்கே என்ட்ரன்ஸில் லேடிஸ் உட்காண்ட்ருப்பாங்க, அவங்களோட
பேப்பர் பேக்கில் கட் பண்ணி போடுறாங்க. அது கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது அவங்க கையெல்லாம் பார்த்தா. அது ஹைஜீனிக்காக இல்லை. நானே வாங்கி போட்டேன், கொடுங்கக்கா நானே போட்டுறேன் அப்படின்ட்டு. எல்லாம் ஒரு பேப்பர் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போனோம். உள்ளே நிறையா கடை இருக்குது, அதனால் நீங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. 1 லிட்டர் வாட்டர் கேன் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே 5-6 இடத்துல தண்ணி, ஆரோ தண்ணி தான், பைப் இருக்குது. தீர தீர அந்த கேனில் பிடிச்சி குடிச்சிக்கலாம். நடந்தே போங்க வண்டலூர் ஜூக்கு, 7 கிலோமீட்டர்ஸ். ஆனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் உட்காந்து போயிடலாம். ஐஸ்கிரீமு, ஸ்நாக்ஸு, காஃபி, டீ, சாப்பாடு எல்லாமே ஒரு 4-5 இடத்துல கடையும் இருக்குது. அதனால் அங்கே சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு வாஷ்ரூம் அங்கங்கே இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இது வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போனது மேலே ஃபஸ்ட் வீக்கில் சரியான வெயில், அதனால் ஆர்டிஃபிஷியல் ரெயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம நனைஞ்சிக்கலாம் கொஞ்சம் நேரம். சூப்பராக இருந்துச்சு ஒரு அவங்களே ஜூ. அனிமல்ஸ் கம்மியாக தான் இருக்குது, அனிமல்ஸ் கம்மி தான், ஆனால் நல்லா இருந்துச்சு. நல்லா டைம் பாஸ். 7 கிலோமீட்டரு நடந்துட்டு வந்ததே தெரியல. அடுத்த 2 நாள் கழிச்சு தான் கால் வலி. பஸ்ஸும் இருக்குது. அப்புறம் அந்த ஒரு லக்ஸரி ஓப்பன் கார் மாதிரி இருக்கும்ல ரயில்வே ஸ்டேஷனில் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதுவும் இருக்குது. ஆனால் அது பேட்ரி வண்டியா, அதுவும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நம்ம நடந்தே ரசிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு போனோம். இது வந்து கடைசியாக க்ராக்கடைல், அப்புறம் அந்த ரெப்டைல்ஸ் ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே இருக்குது, ஸ்னேக்கு எல்லாம் இருக்குது. இது வந்து கடைசி எண்டு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இங்கே தான் ஒரு புது கொடையை வேறு தொலைச்சிட்டேன். வரும்போது லாஸ்ட்டாக எலிஃபெண்ட்ஸ் அப்புறம் ஜிராஃபோட ஜூ வந்து முடியுது. 2 ஜிராஃப் இருந்துச்சு, 2 எலிஃபெண்ட்டு அங்கே திருப்பி அது அதோட ஷெல்டருக்கு போகுது போல் இருக்குது. ஜிராஃப் 1 தான் இருந்துச்சா 2 இருந்துச்சா ஞாபகம் இல்லை. அப்புறம் வெளியே வந்தோன்னே பத்மாமா வந்தாங்க. இவங்க பத்மா விலாக்ஸ்ன்னு இவங்களோட சேனல் இருக்கும், ஒரு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ சேனல் தான். பத்மாமா வந்து எங்களுக்கு பால்கோவா, கருப்பட்டி, மைசூர் பாக்கு, ஓமப்பொடி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல, அதுக்குள்ளே தீந்துருச்சு. அப்புறம் இது வந்து 3rd டே. நாங்கள் சென்ட்ரலில் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கனால 2 நாள் சென்ட்ரலில் இருந்துக்கலாம், மெரினா பீச்செல்லாம் போகலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே சென்ட்ரல் ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து 500 மீட்டர் தான், 1/2 கிலோமீட்டர் தான். இங்கே தான் ரெகுலராக நாங்கள் வந்து இப்போ வருஷம் தங்கிட்டு இருக்கோம். ஹோட்டல் கிராண்ட் கேஸ்கேட் சூப்பராக இருக்கும் ரவுகளே. 2500 வருது. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், காம்ப்ளிமெண்ட்ரி. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற ஏரியா சூப்பராக இருக்கும். கீழே ரூமும் செம்ம க்ளீனாக டபுள் சைடு வியூ மாதிரி கொடுத்துருந்தாங்க. பெரிய பெரிய கிளாஸ் விண்டோஸ் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் லக்ஷ்மி கலா வந்தாங்க. இங்கே வந்து லக்ஷ்மி கலா வந்தாங்க எங்களை மீட் பண்ணுறதுக்கு. அவங்க கூட தான் கிளம்புற அன்னைக்கு மத்தியானம் லஞ்சு அவங்க ஹோட்டல் ரூமுக்கு வந்தாங்க எங்களை பார்க்க. அப்புறம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்க 12:30 மணிக்கு வந்துட்டாங்க. நாங்கள் 3:30 மணிக்கு அங்கேருந்து வெக்கேட் பண்ணி கிளம்புனோம். தெரியல இதில் வீடியோ ஃபோட்டோ இருக்கா லக்ஷ்மிகலா வந்தது அப்படின்ட்டு. சிலதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் அழிச்சிட்டேன். லக்ஷ்மிகலாவோடது இருக்கான்னு பார்ப்போம். அவங்களும் லைவில் வர ஒரு ஃப்ரெண்டு. இதுதான் கிராண்ட் கேஸ்கேட். சூப்பராக இருக்கும். வாஷ்ரூம்லேருந்து எல்லாமே செம நீட்டாக. வர்த் 2500க்கு. ஒரு மாதம் ஆயிடுச்சு இந்த வீடியோ, ஒரு மாதம் முன்னாடி எடுத்தது. இன்றைக்கி தான் வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு ஒரு சின்ன கேப்பு கிளைண்ட்ஸ் வருது. சிக்கன் கிரேவியும் ரைஸும் வச்சு விட்டேன். கொஞ்சம் சிக்கன் பொரிக்கணும். இது வந்து முதல் நாள் நைட்டு மெரினா போனேன், அப்போ போட்டு போனேன். நல்லா இருக்கா அவர்களே?
புட்டா ட்ரெஸ்ஸு பைத்தியம். பெரிய புட்டா சின்ன புட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து முதல் நாள் நைட்டே நாங்கள் 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம் சென்ட்ரலில். எம்ஜிஆர் சமாதி, ஜேஜே அம்மாவோட சமாதி எல்லாம் போய் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கேயாச்சும் வெளியே போனால் சாப்பாடு செய்ய வேண்டாம், கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ண வேண்டாம். அப்புறம் கிளம்பும் போது பாக்கெட் காலியானதுக்கப்புறம் ஐயோ பொழப்பாக்கடவே அப்படின்ட்டு ஓடி வந்துடுவேன். இது லேபர் ஸ்டாச்சு. இது நைட்டு மெரினா அலப்புறீங்க. மூணு லைட் சூப்பராக இருந்துச்சு. நான் போய் 2-3 பாட்டு விமன் மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் ஏதாச்சும் போடலான்ட்டு இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு பீச்சுக்கு ஆனஞ்சி வரல, நான் தான் போனேன். பீச்சுக்கு வந்தார், தண்ணிக்குள்ளே வரல, சாரி. அப்புறம் வந்து கன் ஷூட்டிங் பண்ணிவிட்டு 10க்கு 5 அடித்தேன் வரவங்களே, தெரியுமா? ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சிடுறோம் 10க்கு 10 ரவுண்டு. இவர் கிஃப்டே வைக்கல, கிஃப்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நைட்டு நல்லா இருக்குது, உப்புசம் தெரியல. டே ஃபுல்லாக சரியான வெயில். மே மாதம் சொல்லவா வேணும், ஃபஸ்ட் வீக்கில். ஆனந்தியும் கஷ்டப்பட்டு கன் ஷூட் பண்ணார். அவருக்கு தான் ரைட் ஹேண்ட் ப்ராப்ளம் ஆச்சே. வேணான்னாரு. பரவாயில்ல முடியும், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் அடித்தார். அவரும் ஒரு 4-5 அடித்தார். வெளியே போயிட்டு வந்தாலே நல்லா மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுதில்ல வரவங்களே. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நசீஃபா கால் பண்ணாங்க என்னை மெரினாவில். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அப்புறம் என்னை நடந்து போகும்போது பார்த்தாங்க. அவங்க பேக் கடை வச்சுருக்காங்க வரவங்களே, 8ஆம் நம்பர் கடை. மெரினாவில் லேபர் ஸ்டாச்சுலேருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 8ஆம் நம்பர் கடை, பேக் கடை சூப்பராக இருக்கா. பர்ஸு, பேகு, என்கிட்ட எல்லாமே இருக்குது. அதனால் வாங்கி சுமந்துட்டு வர வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அப்புறம் இது வந்து அந்த என்னது பால் கடப்பாவா என்னமோ சொல்லுவாங்களே, அது ஆனந்திக்கு பிடிக்கல, கொஞ்சம் தான் சாப்பிட்டாரு. நான் தான் 2 வாங்கி அமுத்திட்டு இருந்தேன். அப்புறம் இது வந்து காலையில் கிராண்ட் கேஸ்கேடில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வரவங்களே. கார்ன்ஃப்ளேக்ஸு, அப்புறம் கெலாக்ஸு, சப்பாத்தி, சாம்பார், தோசை, சாம்பார் சட்னி, குருமா, அப்புறம் ஜூஸு, டீ, காஃபி, பால் எல்லாமே வச்சுருப்பாங்க கெலாக்ஸ்க்கு போடுறதுக்கு. வடை இருந்துச்சு, அப்புறம் கேசரியும் என்னமோ இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு வரவங்களே. அப்புறம் டெய்லி நாங்கள் 2 நாள் தங்கினால 2 நாளும் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டாக 2 நாளுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. நான் கூட ஒரே மெனுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். 2 நாளுக்கு டிஃப்ரெண்ட் மெனு தான். பல்ல மட்டும் விளக்கிட்டு தைராய்டு மாத்திரையை போட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணல, அப்படியே அதையவே போட்டு போயாச்சு முதல் நாள்து. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார்த் இந்தியன்ஸ் தான் ரன் பண்ணுறாங்க இந்த